ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் லெசனில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்னு பார்த்துருப்போம். சும்மா ஒரு மேக்னெட்டுக்கு என்னென்ன நேச்சர் இருக்கும், அதான் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன போகிறோம்னா, நம்ம யூனிவர்ஸில் நிறையா மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குது. இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை பிரிக்கலாம்ல, இவங்களாம் ரொம்ப நல்லவங்க, இவங்க நல்லவங்க, இவங்க பேடு அப்படின்னு பிரிச்சுடுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எர்த்தில் நிறையா மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குது. ஓகே, இப்போ அயானும் ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் தான். இப்போ இந்த பொருள் மற்ற பொருள் நிக்கல் இருக்குது, கோபால்ட் இருக்குது, அலுமினியம் இருக்குது. எல்லா பொருளுக்குமே என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ண போகிறோம், இப்போ அந்த மேக்னெட்டிக் எலமெண்ட்டை மூணாக பிரிக்க போகிறோம். ஓகேவா, அதை பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா, ஒரு டூல்ஸு தேவை. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பைக்கே இருக்குது, அது கலட்டணும்னா நம்மளுக்கு ஒரு டூல்ஸ் தேவைப்படுதா இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அதாவது மெட்டீரியல்ஸை மூணாக பிரிக்க போகிறோம். அது என்ன மூணுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அப்படி பிரிக்கிறதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் பிரிக்க போகிறோம். இப்போ எப்படி ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி அப்படின்னு வச்சு மெட்டீரியலை பிரித்தோம், கண்டக்டரு, செமினேட்டரு, இன்சுலேட்டர்னு. அந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வச்சு நம்ம பிரிக்க போகிறோம். முதல்ல அந்த ப்ராப்பர்ட்டி என்னங்கிறத பார்த்துப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்னடைசிங் ஃபீல்டு. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது நான் மேக்னடைசிங் ஃபீல்டு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒன்றும் கிடையாது, மேக்னெட்டை வந்து நம்மளாக தான் ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ என் கையில் ஒரு காயின் இருக்குது, 1 ரூபி காயின் இருக்குமா, ஓகேங்களா? இப்போ இதை தான் காந்தமாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், நான் ஒரு பொருளை காந்தமாக ஒருத்தவங்க வந்து பாசிட்டிவ் தாட்டை ஏற்படுத்தணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இல்லை ஒருத்தவங்கள பாசிட்டிவ் தாட்டு, வேறு ஃபிசிக்ஸ் மாதிரியே பார்க்குறீங்களே. எஸ், ஒருத்தவங்களை பாசிட்டிவ் மென்டாலிட்டி கொண்டு நம்ம பாசிட்டிவாக பேசணும். அந்த மாதிரி ஒரு பொருளை காந்தமாக்கணும்னா அது மேலே நம்ம என்ன பண்ணணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணணும். ஃபார் மேக் த மேக்னெட் வி ஹாவ் டு அப்ளை த மேக்னெட்டிக் ஃபீல்டு. வி ஆர் அப்ளைங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன்னு வச்சுங்க, சில பேர் தான் அதை காதில் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு அதில் காந்தமாகறதுக்கு எவ்வளோ எடுத்துக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் 100% தரேன், என்கிட்ட உள்ள 100% தரேன். ஆனால் காந்தமாக வர்றதுக்கு 40% தான் எடுத்துக்குது. நான் அந்த 40%க்கு பேர் மேக்னடைசிங் ஃபீல்டு. நான் கொடுக்குறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது எடுத்துக்கிறது மேக்னடைசிங் ஃபீல்டு. இப்போ நான் 100 சாக்லேட் எடுத்துகிட்டு வரேன், இருந்தாங்க அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 50 சாக்லேட் எடுத்துக்கிறீங்களா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சா? இப்போ அந்த 50ங்கிறது தான் என்னது, மேக்னடைசிங் ஃபீல்டு. 100ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இஸ் இட் கிளியர்? எஸ் சார். ஒரு ஸ்பெசிமனை மேக்னெட்டாக மாற்றுறதுக்கு தேவையான மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ தான் மேக்னடைஸ் ஃபீல்டு. இது எல்லாமே 2 மார்க். அந்த பேஜில் ஒரு 4 2 மார்க் வரும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் பின்னாடி பிரிக்க போகிறேன், அதனால் கேர்ஃபுல்லாக படிச்சுடுவாங்க. ஓகேவா? இது ஒரு 2 மார்க். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு விச் இஸ் யூஸ்டு டு மேக்னடைஸ் அ சாம்பிள் அல்லது ஸ்பெசிமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட யூனிட் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். இதுவும் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டாக பின்னு சொல்லுவோமா, நான் அப்ளை பண்ணுறது பி, அது எடுத்துக்கக்கூடியது ஹச். ஒரு வித்தியாசத்தை காட்டணும்ல, ரெண்டுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு தான், ஒரு சின்ன வித்தியாசம். அது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது மேக்னடைசிங் ஃபீல்டு. அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி, மேக்னடைசிங் ஃபீல்டு ஹச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பெர்மியபிலிட்டி. இதுக்கு 3 விதமான டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்குலாம் தெரிஞ்சது தான். நம்ம சொல்லிக்கோம்ல, பெர்மிட்டிவிட்டி, பெர்மியபிலிட்டின்னு சொன்னோம். அதாவது அந்த மீடியம் வந்து எந்த அளவுக்கு அந்த ஃபீல்டை அலோவ் பண்ணுது. இப்போ காந்தம் இருக்குன்னா காந்தத்தை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதே காந்தத்தை தண்ணிக்குள்ளே வச்சு பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு மேபி வேரிஸ். இதே அந்த காந்தத்தை ஆயிலில் வச்சு பாருங்கள், ஒரு எண்ணெய்க்குள்ளே முக்கி வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு காந்தத்தை பக்கத்தில் எடுத்து பண்ணால் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணும், இல்லை அதிகமாக கூட பண்ணலாம். அப்போ மீடியத்தை பொறுத்து என்ன பண்ணுது, அதோட அந்த எபிலிட்டி மாறுது பாருங்கள். ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெர்மியபிலிட்டி அதுக்கு டெஃபினேஷன் சொல்கிறாங்க பாருங்கள், மெஷர் எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அலோவ் த பேசேஜ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் த்ரூ இட். இது ஒரு டெஃபினேஷன், அண்டர்லைன் பண்ணிங்க. மெஷர் த எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அலோவ் த பேசேஜ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை கம்மியாக அலோவ் பண்ணுதா, அதிகமாக அலோவ் பண்ணுதா, அதை தான் பெர்மியபிலிட்டின்னு சொல்கிறோம். இதே ஃபஸ்ட் லெசன் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், அதை பெர்மிட்டிவிட்டி. எஸ், இது வந்து சிம்பிள் டேர்முங்கிறனால டெஃபினேஷன் இது வரைக்கும் எங்கேயுமே கொடுக்கல. இப்போ நம்ம இங்கே கிளியராக பார்க்க போகிறனால அவங்க கொடுத்துருக்காங்க. பேர்லேயே ஒன்று தெரிஞ்சு பாரு, பெர்மிட்டிவிட்டி, பெர்மியபிலிட்டி எந்த அளவுக்கு பெர்மிட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். அது இன்னொரு ஆல்டர் ஃபார்ம் தான் பெர்மியபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு லைன்ஸ் அலோவ் பண்ணுதுன்னு பாருங்கள், அது பேர் தான் பெர்மியபிலிட்டி. நம்மளுக்கு மீடியத்துக்கு வந்து பெர்மியபிலிட்டி அதிகமாக இருந்தால் தான் நல்லது. சரிங்களா? இல்லை சார் எனக்கு இந்த டெஃபினேஷன் பிடிக்கல சார், வேறு ஏதாவது சொல்லுங்கன்னா இன்னொன்று வச்சுருக்காங்க பாருங்கள்,
மெஷர் ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு டேக் மேக்னடைசேஷன். அதாவது ஒரு பொருளை எந்த அளவுக்கு காந்தமாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னடைசேஷனாக நம்ம காந்தமாக்குறோன்னு அர்த்தம்டா. அப்போ கெப்பாசிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு டேக் மேக்னடைசேஷன். அப்போ பெர்மியபிலிட்டி, அதாவது அந்த பெர்மியபிலிட்டி வேல்யூயை பொறுத்து தான் என்ன ஆகும், அது மேக்னடைசேஷன் ஆகும். பெர்மியபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக மேக்னடைசேஷன் ஆகும், கம்மியாக இருந்தால் கம்மியாக மேக்னடைசேஷன் ஆகும். அதனால் அப்படி ஒரு டைம் சொல்கிறாங்க. சார் வேறு ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டிகிரி ஆஃப் பெனட்ரேஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு த்ரூ த சப்ஸ்டன்ஸ். ஸோ எந்த அளவுக்கு லைன்ஸ் உள்ளே பூந்து போகுது, அந்த பெர்மிட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பெர்மியபிலிட்டி அதிகமாக இருந்தால் அதிகமாக உள்ள டெப்த்தாக என்ன ஆகும், பெனட்ரேட் ஆகி போகும். இல்லாட்டி ஒடியாந்துடும், பின்னாடி வெளியில் மாறி போயிடும். புரியுதாடா? ஸோ இந்த மாதிரி 3 விதமான டெஃபினேஷன் சொல்கிறாங்க பெர்மியபிலிட்டிக்கு. சப்போஸ் 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீ எதை வேணால் எழுதிக்கலாம். ஒரு பொருள் எந்த அளவுக்கு லைன்ஸ் அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இல்லாட்டி எந்த அளவுக்கு பெனட்ரேட் ஆகி போகுதுன்னு சொல்கிறாங்க, இல்லை எந்த அளவுக்கு காந்தமாக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஹேவ் த 3 டெஃபினேஷன் ஃபார் பெர்மியபிலிட்டி. இஸ் இட் கிளியர்? எஸ் சார். ஓகே. அப்போ நம்ம மியூ நாட்டுனா பெர்மியபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அதே ஒரு மீடியத்துக்கு என்னன்னு சொல்லுவான், ரிலேட்டிவ். மீடியத்துக்கு மியூன்னு சொல்லுமா. பெர்மியபிலிட்டினா வேக்கம்க்கு மியூ நாட்டு, மீடியத்துக்கு மியூ. இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ வந்து தான் மியூஆர். மியூஆர்னால் என்னம்மா, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வேல்யூ இருக்கும். அதாவது நம்ம ஃபஸ்ட் லெசனில் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு பார்த்தோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, சாரி சார் தப்பாக போட்டணும், மியூ பை மியூ நாட்டு தான் வரும். கரெக்ட். நம்ம எழுதும் போது அப்படி பண்ணியாச்சு, அழைச்சிருங்க. சரி, மியூ பை மியூ நாட்டு. அங்கே வந்து என்ன பண்ணிருப்போம், எப்சான் பை எப்சான் நாட்டுன்னு போட்டிருப்போம். ஓகேவா? அது மட்டும் பார்த்துங்க. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இல்லாட்டி ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. யூனிட் நம்ம ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டிக்கு நோ யூனிட்டு. ஓகேங்களா? யாருக்கு வேல்யூ எவ்வளவு, அங்கே பார்த்தது அப்படியே வரும், திருப்பி திருப்பி வருது பாருங்கள். யாரோட மியூஆர் வேல்யூ, அவ்வளோதான். ஓகே, 2 2 மார்க் சொல்லியிருக்கோம், அது அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். ரைட்டு, இது ரெண்டுத்தையும் அப்படியே படிச்சிருக்குமா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் த மேக்னடைசேஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த 1 ரூபி காயின் இருக்குது, ஓகேங்களா? இப்போ இதில் எந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் கிடையாது, போல் ஸ்ட்ரென்த்து எதுவுமே கிடையாது, ஒரு மெட்டல், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து காயினாக எடுத்துக்க வேணாம், வேறு ஏதாவது ஒரு அயன் ராடு மாதிரி எடுத்துப்போம். இப்போ ஒரு அயன் ராடு இருக்குடான்ட்டு ஒரு ஸ்டீல் ஸ்கேல் இருக்குது, ஓகேங்களா? இப்போ இதில் நார்த்து போலும் கிடையாது, சவுத்து போலும் கிடையாது, அதாவது போல் ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, டைபோல் மொமெண்ட் எதுவுமே கிடையாது இதுக்கு. ஜஸ்ட் இது ஒரு மெட்டீரியல், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மேஜிக் பண்ணுறேன். தட் மீன் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் பண்ணுறேன், அப்புறம் அதிகப்படுத்துகிறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். என்ன ஆகும், மேக்னடைஸ் ஆகும் சார். அவ்வளோதான், மேக்னடைசேஷன் ஆகும். அது மேக்னெட்டாக மாறிக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. டக்குன்னு ஒரு பொருளை காந்தமாக்க முடியாது, ஓகேவா? என்ன பண்ணணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணணும், அதை ரிமூவ் பண்ணணும், அடுத்தது அப்ளை பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி 10 வாட்டி நீ அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சோண்டு மேக்னெட்டாக மாறிடும். இந்த மாதிரி நீ திருப்பி திருப்பி மேக்னடைசேஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் பர்மனெண்ட் மேக்னெட்டாக மாறிடும். காந்தத்தை டக்குன்னு உருவாக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும், நீ எப்படி படிக்கிற அந்த மாதிரி அப்ளை பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், அப்ளை பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். கடைசியாக ஃபைனலாக என்ன ஆயிரும், அது மேக்னெட்டாக மாறிடும். அப்போ ஒரு பொருள் எந்த அளவுக்கு காந்தமாக இருக்கோ, சில பொருள் வந்து சூப்பராக காந்தமாக மாறி. இப்போ ஸ்டீல் எடுத்துக்கிட்டோன்னா டக்குன்னு நல்லாவே காந்தமாக ஆயிரும். இதே ஒரு அலுமினியம் எடுத்துக்கிட்டோன்னா அந்தளவுக்கு ஆகாதுன்னு வச்சிங்களேன். அப்போ ஒரு பொருள் எந்த அளவுக்கு காந்தமாகுதோ அதை தான் இன்டென்சிட்டி ஆஃப் த மேக்னடைசேஷன் சொல்கிறோம். புரியுதாமான? எல்லா பொருள் ஒரு 3 விதமான பொருள் எடுத்துக்கிறேன், 3க்குமே ஒரே விதமான மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கொடுக்குறேன், 3மே ஒரே மாதிரியான மேக்னடைசேஷன் தான் எடுத்துக்குது. சரியா? ஒரே விதமான மேக்னடைசிங் ஃபீல்டை தான் எடுத்துக்குது. ஆனால் எந்த பொருளில் அதிகமான மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதுக்கு தான் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம தியரியாக சொன்னால் நல்லா இருக்காது, ஒரு டெஃபனேஷனாக கொடுக்கணும். அப்போ ஒரு மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டினா உனக்கு என்ன ப்ராப்பர்ட்டிமா தெரியும்? மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டினா பேசிக்காக அதை பார்த்தோம் ஃபஸ்ட்டு. இல்லை மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பேசிக் ப்ராப்பர்ட்டி. மேக்னெட் டைபோல் மவுண்ட் பார்த்தோமா? ஓகேடா. அது நார்த்து போல் சவுத்து போல் அட்ராக்ட் பண்ணோம், ரிப்பல் பண்ண எல்லாம் பார்த்துருக்கோம். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்னு பார்த்தோம், ரைட்டா? மேக்னெட்டோட மெயின் ப்ராப்பர்ட்டி அதான், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்.
மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அதிகமாக இருக்குன்னா நல்ல காந்தம்னு அர்த்தம், கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா வீக்கான காந்தம்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒரு பொருளோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிங்கிறது எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வேல்யூ இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 3 விதமான பொருள் எடுத்துக்கிறேன். இப்போ மொதல் பொருள் எடுத்துக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இதில் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இன்டியூஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறேன். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இன்டியூஸ் ஆகும் பெர் யூனிட் வால்யூமில் பார்க்குறாங்களாம். ஓகேவா? அப்போ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம் 3 எலமெண்ட்லேயும் நான் எடுத்து பார்க்குறேன். எந்த எலமெண்ட்டில் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டு பெர் யூனிட் வால்யூம் அதிகமாக இருக்கோ அதில் தான் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அதிகமாக இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ். ஆமாம். இங்கே பாருங்கம்மா 3 பொருள் இருக்குமான்ட்ட. நான் 3த்துலேயுமே என்ன பண்ணுறேன், ஒரே விதமான மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன். 3மே ஒரே மாதிரி தானே இன்டென்சிட்டியாக எடுத்துக்குது. தட் மீன் மேக்னடைசேஷன் ஒரே மாதிரி ஆக ட்ரை பண்ணுது. நான் இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், செக் பண்ணி பார்க்குறேன். பெர் யூனிட் வால்யூம் ஒரு வால்யூம் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி இங்கே ஒரு வால்யூம் எடுத்துக்கிறேன், இங்கே ஒரு வால்யூம் எடுத்துக்கிறேன். மொத்தம் 3 இடத்துல வால்யூம் எடுத்துக்கிறேன் பாருங்கள். அந்த வால்யூமில் டைபோல் மொமெண்ட்டை மெஷர் பண்ணுறேன். டைபோல் மொமெண்ட். அப்போ டைபோல் மொமெண்ட் எங்கே அதிகமாக இருக்கோ பெர் யூனிட் வால்யூமில் அதுதான் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நல்ல காந்தம்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா டைபோல் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இல்லை சார் எனக்கு வால்யூம் ஃபுல்லாக பார்க்க முடியாது சார், ஒரு ஏரியா மட்டும் பார்க்குறேன் சார், ஒரு சின்ன ஏரியா இந்த ரைட் சைடில் பார்க்குறேன் பாருங்கள், ஒரு சின்ன ஏரியாவில் மட்டும் பார்க்குறேன் சார். நீ என்ன பார்க்கணும், போல் ஸ்ட்ரென்த் பார்க்க சொல்கிறாங்க. இப்போ QM/A. ஸோ வி ஹேவ் த 2 டெஃபினேஷன் ஃபார் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். அதாவது ரேஷியோ ஆஃப் த என்னென்னு சொல்கிறாங்க, டைபோல் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம் இல்லை ரேஷியோ ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் பெர் யூனிட் ஏரியா. புரியுதாம்மா? 2 விதமான டெஃபினேஷன் இருக்குது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனுக்கு. பாருங்கள், QMமும் என்ன சொல்லுது, ஒரு பொருள் காந்தமாக இருக்கான்னு சொல்லுது, PMமும் ஒரு பொருள் எந்த அளவுக்கு காந்தமாக இருக்குங்கிறத சொல்லுது. அதை நம்ம பொதுவாக என்னன்னு சொல்கிறோம், இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஒரு தரமான காந்தம்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கும். எஸ், வெரி குட். அதுக்காக தான் அதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நான் பின்னாடி பொருளெல்லாம் என்ன பண்ண போகிறேன், 3ஆக பிரிக்க போகிறேன். அப்போ அந்த இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்போ வந்து நீ அங்கே கேட்கக்கூடாது டவுட்டு, இப்போயே கேட்டுக்கு. ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், ஒரு பொருள் எந்த அளவுக்கு நல்ல காந்தமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீ வேறு எங்கேயும் தேடானா இந்த இருக்குது பாருங்கள், நெட் டைபோல் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம், அதான் PM/V. இது ஒரு 2 மார்க்கு. எனக்கு இந்த ஆன்சர் வேணாம் சார் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், இது எழுதலாம். இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா QM/2L வால்யூம் பதிலாக 2L/Aன்னு போடுறாங்க. 2L கேன்சல் ஆகிடுது, அதான் QM/A. இதோட டெஃபினேஷன் அடுத்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். ஃபார் பார்மெண்ட்டுக்கு இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் என்ன பண்ணலாம், போல் ஸ்ட்ரென்த் பெர் யூனிட் ஏரியா. இந்த பெர் யூனிட்லாம் நம்ம சொல்லும் போது ரேஷியோங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. டெஃபினேஷனாக சொன்னால் தான் நீ என்ன பண்ணணும், ரேஷியோ ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த்து டு த யூனிட் ஏரியான்னு சொல்லணும். வார்த்தையை கவனிங்க, ரேஷியோன்னு சொன்னால் 2ங்கிற வார்த்தை வரணும். பெர் யூனிட் ஏரியானா நம்ம அந்த வார்த்தையை ரெண்டுத்தையுமே தூக்கிடலாம். ஸோ அதனால் அதை பார்த்துங்க. வி ஹேவ் த 2 டெஃபினேஷன் ஃபார் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். அடுத்தது யூனிட்டு PM/V தானே, யூனிட் தானம்மா. PMக்கு யூனிட் என்ன சொன்னோம், AM² பை வால்யூம்க்கு என்னம்மா, M3. வெரி குட். இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா AM⁻⁻1. ஓகேவா? AM-1 இல்லை A/Mன்னு வரும். இதே போல் ஸ்ட்ரென்த்துக்கு என்ன வரும், போல் ஸ்ட்ரென்த்னா A×Mன்னு வரும். வெரி குட்மா, A×Mன்னு வரும். இதே மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன்னா A/Mன்னு வரும். நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் Mன்னு டினோட் பண்ணுறாங்க. இனிமேல் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் M போட்டால் என்ன அர்த்தம், இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஆனால் பழைய புக்கில் ஐன்னு வச்சுருந்தாங்க, போன நீட் கோர்ஸ்லாம் போட்டாங்கன்னா ஐன்னு கொடுத்துருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காத. அதனால் எம்முனா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், சில இடத்துல ஐன்னு கூட கொடுக்கலாம். ஆனால் ஐன்னு கொடுக்குறதா கரெக்டு, இது நம்ம புக்கில் அப்படி கொடுத்துட்டாங்க, பார்த்துங்க. ஸோ இது 3ஆவது டெஃபினேஷனு. மொத்தம் 5 டெஃபினேஷன் வரப்போகுது. 4வது மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதாவது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பொருள் எடுத்துக்கிறேன், அதில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும் கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ண என்ன ஆகும், டைபோல் மொமெண்ட் இன்டியூஸ் ஆகும். அது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் உள்ளே வந்துடும், அதாவது அது மேக்னெட்டாக மாறும்னு சொல்கிறேன். அப்போ நான் இன்டியூஸ் பண்ணும்போது
அந்த பொருளில் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அது ஒன்று, அப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். இன்னொன்று அந்த ஆட்டம்க்கு நடுவில் கேப்பில் இருக்கல ஃப்ரீ ஸ்பேஸு, அந்த ஃப்ரீ ஸ்பேஸுமே என்ன ஆகும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். அப்போ 1ஆம் நம்பரு பொருளில் உள்ள ஸ்பெசிமனில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ளஸ் அந்த கேப்பில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஃப்ரீ ஸ்பேஸில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே சேர்ந்தால் தான் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஒரு பொருளோட காந்த பண்பு மேக்னெட்டிக் ஃபீல்டுனா நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் தான் சேர்த்துக்கணும். உடனே அந்த கேப்பில் உள்ளதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடக்கூடாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒன்றும் கிடையாது, வேக்கமில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு மெட்டீரியல் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாம்மா? ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மேக்னெட் வச்சுருக்கோம், இந்த மேக்னெட் மேலே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், இந்த மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், ரைட்டா? அப்படி இமேஜின் பண்ணிங்க இல்லாட்டி. அப்போ மேக்னெட் மேலே உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை சுற்றி உள்ள ஃப்ரீ ஸ்பேஸில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது எல்லாத்தையும் சேர்த்தா தான் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இல்லை காமன் என்னன்னு சொல்கிறாங்க, மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஏன்னா நம்ம தான் அதை இன்டியூஸ் பண்ணோம். முன்னாடியே அது வெறும் பொருளாக தான் இருந்துச்சு, நான் தான் என்ன பண்ணியிருக்கேன், இன்டியூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அது பேர் என்னன்னு சொல்கிறாங்க, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் இட் கிளியர்? அது அப்படியே நீ படிச்சுக்கிட்டேதான்டா. டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் ஸ்பெசிமென்ங்கிறது இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு when vacuum due to magnetizing field and magnetic field BM induced magnetism of the substance. அது B equal to B நாட்டு BM அப்படியே கதை மாதிரி படிச்சுங்க. 4 2 மார்க் ஆச்சு. இப்போ அந்த B நாட்டு BMக்கு பதிலாக என்ன பண்ணலாம், B நாட்டுக்கு பதிலாக மியூ நாட்டுக்கு ஹச்சுன்னு போடுறாங்க. ஓகேவா? B நாட்டுக்கு பதிலாக மியூ நாட்டுக்கு ஹச்சு. ஆக்சுவலி இது ஒரு ஃபார்முலாடா, நம்ம இந்த பெர்மிட்டிவிட்டிலாம் சொல்கிறோம்ல, அதை வச்சு வரக்கூடிய ஃபார்முலா. ஏன்னா மியூ நாட்டுங்கிறது B/Hக்கான ரேஷியோ. அது பின்னாடி வரும்போது நான் சொல்கிறேன், வரும் அந்த இடத்துல வரும், BH கர்வ்னு வரும், இப்போ சொல்கிறேன். அதே மாதிரி BMக்கு பதிலாக மியூ நாட்டு M. ஹச்னா என்ன, எம்னா என்ன? மாதிரி ஹச்எம்னா உடனே ஹெட்மாஸ்டர்னு சொல்லி போடாங்கடா. ஹச்னா என்ன, எம்னா என்ன? ஹச்னா மேக்னடைசிங் ஃபீல்ட் சார். வெரி குட். எம்னா வந்து எம்னா என்னம்மா? இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். எஸ், இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ரெண்டுமே மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி தான் பேசுது. சரி, அதை போடுங்க. அப்போ காமனாக மியூ நாட் எடுத்திங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தான் 3.32. எல்லா ஈக்குவேஷனையும் பார்த்து வச்சிங்க, எது வேணாலும் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி. ரைட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி சசப்டிபிலிட்டி. முக்கியமான ப்ராப்பர்ட்டி. எல்லா பொருளுக்கும் சசப்டிபிலிட்டி கண்டுபிடிப்போம். அப்போ வந்து அங்கே கேட்காத சசப்டிலிட்டினா என்னன்னு. ஓகேங்களா? அதாவது ஒன்றும் கிடையாது. இப்போ உன்ட்ட 10 மேக்னெட் இருக்குது, இல்லை யார் பெஸ்ட்டுன்னு நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? யாருக்கு சசப்டிலிட்டி அதிகமாக இருக்கோ அவங்க தான் வந்து என்னது நல்ல ஃபஸ்ட் மேக்னெட்டு. இப்போ உங்கள் எல்லாருக்குமே டெஸ்ட் வைக்கிறேன் 100 மார்க்குக்கு. யார் 100க்கு 100 வாங்குறீங்களோ அவங்க தான் பெஸ்ட்டு. இல்லை 99 எடுக்கிறியா, 99 பெரிய ஆள், அதுக்கப்புறம் 98, அதுக்கப்புறம் 97. ஸோ அவங்க நம்ம வைக்கக்கூடிய மார்க்குக்கும் அவங்க எடுக்கக்கூடிய மார்க்குக்கும் ரேஷியோ. அதாவது இப்படி சொன்னோம், நான் 99 எடுக்கிறியா, அப்போ 99/100 தானேப்பா போடுவேன். புரியுதா? இப்படி தான் போடுவான். அப்போ 199 எடுத்தாங்கன்னா அவங்க பெஸ்ட்டு மேக்னெட்டுன்னு அர்த்தம். இதே 100க்கு 35 எடுக்கிறான்னு வச்சுப்போம், அவங்களும் மேக்னெட் தான், அவங்களும் ஸ்டூடெண்ட் தான், அவங்களும் பரிச்சு எழுதியிருக்காங்க, ஆனால் எப்படி இருக்காங்க, வீக் மேக்னெட்னு அர்த்தம். இதை தான் சசப்டிலிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது நம்ம அப்ளை பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும், அதாவது மேக்னடைசிங் ஃபீல்டுக்கும், அது எடுத்துக்கிட்ட இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனுக்குள்ள ரேஷியோ, அதாவது M/Hக்கான ரேஷியோ. அதனால தான் HM நாங்கள் சொல்லியிருந்தோம். இங்கே போடும்போது M/Hன்னு போடுங்க. நீ எடுத்த மார்க்குக்கும் நான் கொடுத்த மார்க்குக்குள்ள ரேஷியோ அப்படி வச்சுக்கலாமா? அது எந்தளவுக்கு மேக்னடைசேஷன் இருக்க இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனுக்கும் நம்ம அப்ளை பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குமான ரேஷியோ இஸ் கால்ட் சசபிலிட்டி. அப்போ ஒரு குட் மேக்னெட்னா சசபிலிட்டி அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? அதிகமாக இருக்கணும். 100க்கு 99 தான் பெஸ்ட்டு. 100க்கு 40 எடுத்தாங்கன்னா வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனுக்கும் இன்டியூஸ்டு என்னது மேக்னடைசிங் ஃபீல்டுக்குமான ரேஷியோ முக்கியமான 2 மார்க்குமா? யாராவது சொல்லுங்கள், இதுக்கான யூனிட் என்ன? நோ யூனிட் சார். எஸ், மேலே மேக்னெட்டிக் தான், கீழே மேக்னெட் தான், நோ யூனிட்டு, பட் நோ டைமென்ஷன். அதையும் பார்த்து வச்சுங்க. ஓகேவா? அப்புறம் ஐசோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க, டேபிள் கொடுத்துருக்காங்களா பார்த்துங்க. ஐசோட்ரோபிக்னா இப்போ கெமிஸ்ட்ரியில் படித்த ஒரே மாதிரியான கேரக்டர் உள்ளது, அதாவது ஒரே சேம் மெட்டீரியல். இப்போ கையில் சில்வர்னால் பியூர் சில்வர் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, அப்படி பியூர் ஃபார்ம் கூட இமேஜின் பண்ணிங்க. அப்போ ஒவ்வொரு பொருளோட சசபிலிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளை நான் அப்புறம் உனக்கு காட்டுறேன், அப்போ தான் உனக்கு புரியும். இப்போ அது பார்க்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ வி டிஸ்கஸ்டு 5 ப்ராப்பர்ட்டிமா.
இதில் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகேப்பா. ஒரு ஆப்ஜெக்டை என்ன பண்ணுறோன்னா நம்ம சாலிடு லிக்விடு கேஸ்ன்னு பிரிக்கிறோம்ல, அந்த மாதிரி மேக்னெட்டிக் மெட்டீரியல், அதாவது மெட்டீரியலில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்களா கெமிஸ்ட்ரியில் 112 எலமெண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்களா, ஆனால் இப்போ நான் 3ஆக பிரிக்க போகிறேன். ஒன்று வந்து டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல், அடுத்தது பேரா, அடுத்தது ஃபெர்ரோ. இது 3 தான் மேஜர். இதுக்கப்புறமா உள்ளே இருக்குது நிறையா சப்டாபிக்கு, நமக்கு அது தேவையில்லை. ஸோ அப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல்ஸை 3ஆக பிரிக்கலாம், டயா, பேரா, ஃபெர்ரோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு மேக்னெட்டிக் மெட்டீரியலாக நம்ம பார்த்துட்டே வர போகிறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபைனலாக சொன்னோம் இந்த 3 பேரில் யார் பெஸ்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? ரைட். நான் ஆடிபிளாக நான் பேசுகிறது? எஸ் சார். எஸ். ஓகேம்மா. சரி. ஃபர்ஸ்ட் ஒன் டயா. நான் எழுதுற டயான்னு தெரியுதாம்மா எழுதுறது? டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகே. அடுத்தது பேரான்னு ஒன்று பார்க்க போகிறோம், அடுத்தது ஃபெர்ரோன்னு பார்க்க போகிறோம். உன் புக்கில் இப்போ 4 பக்கத்துக்கு கதையாக சொல்லியிருப்பாங்க, நீ அவ்வளோலாம் படிக்க வேணாம். வாட் இஸ் வாட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். டயா, பேரா, ஃபெர்ரோ. ஓகேங்களா? முதல்ல எக்ஸாம் ஃபைனலாக தான் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. நான் உனக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். டயானா ஒன்றும் கிடையாது, நீங்கள் டபிள்யூபிசி ஞாபகம் வச்சுங்க. எதுனா டபிள்யூபிசி டபிள்யூபிசினா நம்ம ஒயிட் பிளட் செல்ஸ். ஆமாம், ஒயிட் பிளட் செல்னு சொல்லுங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வாட்டர், பிஸ்மத், காப்பர். வாட்டர், பிஸ்மத், காப்பர், இது எல்லாமே டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். 1 மார்க்கில் கேட்டுருக்காங்க பப்ளிக் எக்ஸாமில். விச் ஆர் த ஃபாலோயிங் மெட்டீரியல்ஸ் டயா அப்படின்னு கேட்டுட்டு அதில் வாட்டர் கொடுத்து விட்டாங்க. அப்போ வாட்டர்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வாட்டர், பிஸ்மத், காப்பர். பாருங்கள், உலகத்தில் எல்லா பொருளுமே மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ வாட்டர்லாம் எங்கே வந்துடுது? வாட்ரு, காப்பரு, பிஸ்மத் எல்லாமே டயாலாம் வந்துடுது. ஓகேங்களா? இது மட்டுமே தெரிஞ்சிட்டா போதும். இதில் டயாமேட்டிக் நேச்சர் எதனால சார் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பொருள் இருக்குது. இப்போ வாட்டர் எடுத்துங்களேன், வாட்டர்னால் அந்த ஹைட்ரஜன் இருக்குது, ஆட்டம் தான் ஃபுல்லாக. ஸோ ஆட்டமிக் ஸ்ட்ரக்சர் தெரியும், நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், இங்கே எலக்ட்ரான் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, ரிவால்வ் ஆகிட்டு இருக்குல்ல, அதோட இந்த சர்க்குலர் மோஷன் ஃபஸ்ட் லைனில் நோட் பண்ணிங்க. பேஜ் நம்பர் 143ல் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்துங்க. நான் சொல்கிற லைன் மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லைனில் இருப்பாங்க ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான். வேறு எதுவுமே நீ தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆட்டமில் எலக்ட்ரானோட ஆர்பிட்டல் மோஷன் இருக்குல்ல, அதனால கொஞ்சோண்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வருது. ஓகேங்களா? அது பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரான் இருக்கும். எல்லா எலக்ட்ரானும் மேக்னெட்டிக் மூமெண்ட்டு சேர்த்திங்கன்னா டோட்டல் மேக்னெட்டிக் மூமெண்ட் 0 ஆயிரும். அப்போ இந்த பொருளுக்கெல்லாம் என்ன இருக்காது, காந்த பண்பே இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் சொல்கிற புரியுதா? எலக்ட்ரான் சுற்றுறதுனால என்ன வரும், மேக்னெட்டிக் மூமெண்ட் பிஎம்னு வரும். பிஎம் ஒரு வேல்யூ வரும். இது ஒரு எலக்ட்ரானுக்கு தான், அங்கே 1 கோடி எலக்ட்ரான்கள் இருக்குது. அப்போ எல்லா பிஎம்ஐயும் சேர்த்தினா ஆன்சர் என்ன வருமா, நெட் வேல்யூ 0 வந்துடும். இப்போ இங்கே என்ன கிடையாது, டைபோல் மொமெண்ட்டே கிடையாது. டைபோல் மொமெண்ட் பிஎம் வேல்யூ 0 அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? அந்த லைன் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேரில் கடைசியில் இருக்கு பாருங்கள், நோ மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃபார் ஈச் ஆட்டம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதில்ல. இப்போ எந்த ஒரு டயா பொருள் இருக்குது, ஒரு இது காப்பர் ஒயர் எடுத்திருக்கேன். காப்பர் ஒயர் வந்து எந்த மெட்டீரியல் வருது, டயாமேக்னெட். ஓகே. இப்போ இந்த டயோட மேக்னெட்டிக் மூமெண்ட் எவ்வளவு, டயோட மேக்னெட்டிக் மூமெண்ட் எவ்வளவு, டோட்டல் வேல்யூ 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஈவன் ஆட்டத்திலே 0னுங்கிறான். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் இப்படி போயிட்டுருக்கும், இன்னொரு எலக்ட்ரான் அப்படியே ஆப்போசிட்டாக சுற்றி இமேஜின் பண்ணிங்க. ஒரு எலக்ட்ரான் இப்படி சுற்றுதான், இன்னொரு எலக்ட்ரான் வேறு டேரக்ஷனில் சுற்றும். ஒரு ஆட்டம் முதற்கொண்டு 0 ஆயிடுது அப்படிங்கிறாங்க. சரியாம்மா? அப்போ நெட் மொமெண்ட் 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன். நான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன். அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோன்னே எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஆசோலேட் ஆகும்னு சொல்கிறாங்க. சார்ஜ் வந்து ஆசோலேட் ஆகும் எப்போ, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால். சில எலக்ட்ரானோட வேல்யூ அதிகமாகுமா, சில எலக்ட்ரானோட வேல்யூ குறையுமா. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எந்த டேரக்ஷன், எந்த லா படிக்கணும்னா லென்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே தேவைடா, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க. நான் நடத்தாமல் போடான்னு தான் நடத்தியிருக்கேன். இதெல்லாம் உனக்கு எக்ஸாமுக்கு கிடையாது, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
இப்போ நீ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது சில எலக்ட்ரான் வேகம் அதிகமாகும், சில எலக்ட்ரான் வேகம் குறையும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா அப்படி வேகமாகிறது குறையிறதுனால according to this direction opposite to the field. ஆமாம். இப்போ அதோட டைரெக்ஷனாக இருந்துச்சுன்னா இப்போ எலக்ட்ரான் வந்து ஒரு 10 எலக்ட்ரான் நான் அப்ளை பண்ண டைரெக்ஷனில் போகுதுன்னா ஒரு பிரச்சனை இல்லை, அது ஸ்பீடப் ஆகிரும். ஆனால் மேக்ஸிமம் எலக்ட்ரான் என்ன பண்ணுது, அப்படியே ஆப்போஸ் பண்ண தான் பார்க்கணும். ஸோ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சில எலக்ட்ரானு நம்ம டைரெக்ஷன்லேயே இருக்கிறனால அப்படியே ஸ்பீடப் ஆகி போயிடும். ஆனால் சில எலக்ட்ரான் என்ன பண்ணோம், ஆப்போசிட்டில் வரதுனால இன்னமும் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி முன்னாடி ஜீரோன்னு சொன்னீங்களே, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி முன்னாடி ஜீரோன்னு சொன்னீங்க, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட்டாக அலைன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன பண்ணுது, அந்த எலக்ட்ரானோட மோஷன் வந்து ஆப்போஸ் பண்ணுது. சேம் டைரெக்ஷன் இருந்தால் ஸ்பீடப் ஆகும், இன்னொன்று வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன் தான் என்ன பண்ணுது, ஆப்போஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் யூனிஃபார்ம் அப்ளை பண்ணுறேன். இதுதான் உனக்கு பாயிண்ட்டாக பின்னாடி வருமா, நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன். நான் யூனிஃபார்ம் அப்ளை பண்ணும்போது முன்னாடியே ஜீரோவில் இருந்துச்சுல, இப்போ என்ன ஆகும், இன்னமும் குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. அப்போ முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு இமேஜின் பண்ணிங்க, ஸ்ட்ராங்கர்லேருந்து எங்கே போயிருமா, வீக்கருக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியே வீக்காக தான் இருக்குது, வீக்லேருந்து வீக்கு போகுதுன்னு சொன்னால் நீ கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அதனால் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடியாவது கொஞ்சம் ஜீரோன்னு வேல்யூ இருந்துச்சு, ஸ்ட்ராங்கராக தான் இருந்துச்சு, இப்போ என்ன ஆகுது, இன்னும் வீக்கராக போயிடுது. எப்போ நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம். ஓகேங்களா? இதுதான் டயமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்பிட்டல் மோஷனால் மட்டும் வந்துச்சுன்னா அது பேர் என்னது, டயமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. டயமேக்னெட்டிக் வேல்யூ ஆல்ரெடி ஜீரோ தான் இருக்குது. நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் என்ன ஆகும், சில எலக்ட்ரான் ஸ்பீடப் ஆகும், அதாவது சேம் டைரெக்ஷன் தான் ஸ்பீடப் ஆகும். ஆப்போசிட்டாக இருந்தால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அதை ஆப்போஸ் பண்ணி நகரும், அதனால் வேல்யூ குறைய பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நான் யூனிஃபார்ம் நீ அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஆகுது, குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. நமக்கு என்ன பாயிண்ட்னா இதோட ப்ராப்பர்ட்டியை சொல்கிறோம். டயாவோட ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்கும், டயாக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோமா, WPC, அதை நோட் பண்ணிங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்பர்ட்டி தான் உனக்கு தெரியுமா இருக்குது, அதுக்காக தான் சார் இது நடத்தியிருக்கேன். மனப்பாடம் பண்ணால் புரியாது, நான் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். டயா பேரா ஃபெர்ரோ, நாலு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து சசப்டிலிட்டி. சசப்டிலிட்டியோட சிம்பிள் வந்து சையுமா, சை, எஸ்ஐ, சைன்னு போடுவாங்க. இந்த சிம்பிள் ஒரு கோடு மாதிரி போட்டு எஸ்ஸை போட்டு விட்ருங்க. இது பேர் சையுமா. சசப்டிலிட்டின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா, அது எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் அந்த அளவுக்கு காந்தமாக இருக்குன்னு சொல்கிறோம். சசப்டிலிட்டி அதிகமாக இருந்தால் நல்ல காந்தம்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்லிட்டானா இதோட சசப்டிலிட்டி வேல்யூ நெகட்டிவ் அப்படின்ட்டான். முக்கியமான 1 மார்க்குமா நோட் பண்ணிங்க. எந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலோட வேல்யூ சசப்டிலிட்டி வேல்யூ நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டயா. ஃபஸ்ட் பாயிண்ட் புரியுதா? ஏன் ஆமாம் நெகட்டிவ்னு சொல்கிறாங்க தெரியுதா? ஏன்னா என்ன பண்ணுது, ஸ்ட்ராங்லேருந்து வீக்குக்கு போகுது பாருங்கள், ரொம்ப குறையுது, ஆப்போஸ் பண்ணுது. அதனால் அது காந்த பண்பே இல்லைன்னுங்கிறான். நெகட்டிவ் அதுக்கு இன்னும் தேவைப்படுது. இல்லை தட் மீன் என்ன அர்த்தம், அதுக்கிட்டே கம்மியாக தான் இருக்குது, நம்ம அப்ளை பண்ணாலும் ஆப்போஸ் பண்ணுது. அதனால் அந்த சரி உங்களால் உனக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன், தண்ணியை காந்தமாக மாற்ற முடியுமா, தண்ணியை காந்தமாக மாற்ற முடியுமா? முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா டயாவில் வருது பாருங்கள், இப்போ சசல்பிலிட்டி நெகட்டிவ். ஏன்னா நீ அப்ளை பண்ணாலும் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாலும் அது ஆப்போஸ் தான் பண்ணும். சரியா? இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்த ரெண்டாவது பாயிண்ட்டு ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. மியூஆர் எப்படி இருக்குது, இதே நெகட்டிவ்னா அது கம்மியாக தான் இருக்குது, லெஸ் தென் 1. யாருக்கு தான் 1 சொல்லியிருக்கோம், அப்போ யாரோட வீக்குது, லெஸ் தென் 1. இப்போ நான் லைன்ஸ் அப்ளை பண்ணுறேன், மேக்னெட்டிக் லைன்ஸ் அப்ளை பண்ண என்ன ஆகும், மேக்னெட்டிக் லைன்ஸை ரிப்பல் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைன்ஸ் அலோவே பண்ண மேக்னெட்டாக தானே அலோவ் பண்ணும், அதான் மேக்னெட்டே கிடையாது. அப்போ நீ எனக்கு வேண்டான்னு துரத்தி விட்ரும். இப்போ ஒரு டயா பொருள் வச்சுருக்கேன்னா, ஒரு காப்பர் வச்சுருக்கேன்னா, இந்த பாருங்க, இப்போ இது வந்து ஒரு காப்பர் பீஸு, நான் இதில் போய் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன போயிடும், இப்படி ஓடி போயிடும். புரியுதா? அந்த இடத்துல புரியுதா? அது மேலே உன்னால் என்ன பண்ண முடியாது, லைனை பாஸே பண்ண முடியாது, லைன்லாம் டிவைட் ஆகி போயிடும். ஸோ இதுதான் டயா. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை ரிப்பல் பண்ணுது. 4th பாயிண்ட் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெம்பரேச்சரை அதிகப்படுத்தி பார்க்குறேன். அதுதான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேது, மேக்னெட்டாகவே ஆக்க முடியல,
டெம்பரேச்சர் அதிகப்படுத்தி பார்க்குறேன், அப்போயாவது எதாவது சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பார்க்குறேன். டெம்பரேச்சர் அதிகப்படுத்தா சசப்டி என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாதுங்கிறாங்க. இண்டிபெண்ட் இந்த இடத்துல ஒன்றுமே ஆகாது. ஏற்கனவே குறைஞ்ச தானமாக இருக்குது, இன்னும் குறையிறதுக்குலாம் அங்கே வேலையே இல்லை. அதனால் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து முக்கியமான 3 மார்க்குமா, வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். கம்பேர் டயா பேரா ஃபெர்ரோ, அது 4 ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி பேராக்கும் ஃபெர்ரோக்கு பார்த்தா போதும். அதாவது கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயா பேரா ஃபெர்ரோனா இந்த 4 பாயிண்ட் எழுதணும். அதாவது 3 பாயிண்ட் கூட எழுதுனா போதும். இதில் 3, இதில் 3, இதில் 3, 3 மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேம்மா? இப்போ நான் மேலே சொல்கிறது வந்து சும்மா கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கம்பேர் டயா பேரா ஃபெர்ரோன்னு சொன்னால் இது எழுதணும். அதெல்லாம் ஒன்றும் படிக்க தேவையில்லை. இருந்தாலும் நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக சார் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கு. இப்போ டயாவை பொறுத்த வரைக்கும் இது டவுட் இருக்கா? நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த ப்ராப்பர்ட்டிலே 5 பாயிண்ட்டு எக்ஸாம்பிள்னு போட்டு வாட்ரு, பிஸ்மத்து, காப்பர் அப்படின்னு எழுதிடலாம். இன்னும் பாயிண்ட் அதிகமாக சேர்ந்த மாதிரி இருக்கும். சரி, டயாவை பொறுத்த வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேம்மா, ரைட். சரி, அப்போ டயாவில் அந்த டவுட் இல்லை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேரா. ஓகே, அங்கே ஏன் அந்த ப்ராப்பர்ட்டி வந்துச்சுன்னு சொன்னால், டயா ப்ராப்பர்ட்டி எதனால் வந்துச்சு? ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான். எஸ். அப்போ என்ன சொல்கிறேன்னா, பேரா எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரானுக்கு வந்து 2 மோஷன் இருக்குது. ஒன்று ஆர்பிட்டல் மோஷனா ப்ளஸ் இன்னொரு மோஷன் தான் இருக்குது, இன்னொரு மோஷனாக இருக்குது ஸ்பின்னு. அப்போ எலக்ட்ரானோட ஆர்பிட்டல் மோஷன் ப்ளஸ் ஸ்பின்னு, இது 2 சேர்ந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அது பேர் பேரா. அப்போ இதோட அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். ஆனால் இதுலேயுமே என்ன தான், மேக்னெட்டிக் மொமெண்டோட வேல்யூ 0. ஏன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வேறு டேரக்ஷனில் இருக்கும். நெட் வேல்யூ என்ன இதுன்னு சொல்கிறாங்க, இதுலேயும் 0 தான் சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன செய்யுங்கன்னா, இப்போ நீ யூனிஃபார்ம் அப்ளை பண்ணிங்கன்னா, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிங்கன்னா அங்கே என்ன நடந்துச்சு, சிலது தான் அலைன் ஆனிச்சு, சிலது ஆப்போஸ் பண்ணிச்சு சொன்னோம். இங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் என்ன ஆகும், அலைன் ஆகும். வேறு வேறு டேரக்ஷனில் உள்ள மேக்னெட்டிக் மொமெண்ட்டு நம்ம டேரக்ஷனில் கொஞ்சமாக அலைன் ஆகும், ரொம்ப கிடையாது, கொஞ்சமாக அலைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நான் யூனிஃபார்ம் அப்ளை பண்ணுறீங்க, நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிங்கன்னா அங்கே என்ன பண்ணோம், ஸ்ட்ராங்கர்லேருந்து வீக்கர்னு சொன்னோமா, இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, வீக்கர் டு ஸ்ட்ராங்கருங்கிறாங்க. கொஞ்சம் வீக்காக இருக்கிறது இன்னும் என்ன ஆகும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக மாறும். மோசமான காந்தம் இன்னும் கொஞ்சம் நல்ல காந்தமாக மாறும். ஓகேங்களா? இதெல்லாம் எதுவுமே தேவையில்லடா, ஜஸ்ட்டு படிச்சுட்டா போதும். நம்மளுக்கு தேவை ப்ராப்பர்ட்டி. சார் பேராக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஃபஸ்ட்டே சொன்னோமே டபிள்யூபிசின்னு, அது க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இங்கே வந்து இந்த யூஎம்னு முடியக்கூடிய எலமெண்ட்டு, அலுமினியம், குரோமியம், பிளாட்டினம், அந்த மாதிரி யூஎம் முடிய பாருங்கள், யூஎம்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அதெல்லாம் இங்கே வந்துடும். பேஜ் நம்ம 145 கொடுத்துருக்க மாதிரி டாப்பில் அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம். ஆக்சிஜனும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. ஆக்சிஜன் நம்ம ஆக்சிஜனை பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். ஸோ ஆக்சிஜனை பார்க்க முடியாது, பாரா அப்படின்னு ஆகிடுச்சு. யூஎம்மும் முடிகிறது, ஆக்சிஜன் இது எல்லாமே பாராவில் வந்துடும். ரைட்? ஓகேம்மா. இப்போ பேராவோட ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். நீ இது ஒன்று படித்தாலே போதும், டயாக்கு ப்ராப்பர்ட்டி படித்தா போதும். டயாவோட சசப்டி என்னன்னு சொன்னோம், நெகட்டிவ். இவன் என்ன சொல்கிறாங்க, டயோட இது சரி பேராக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும், கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும், ஸ்மால். 100க்கு இவங்க ஃபெயில் ஆகிட்டான். 15 மார்க் கூட 70 மார்க் எக்ஸாம் உங்களுக்கு 70க்கு 13, 14 தான் வருது, இது ஃபெயிலு. ஆனால் இது என்ன ஆகுது, 20, 22 அந்த மாதிரி வருது. அப்போ பாசிட்டிவ் தான், சக்ஸஸ் தான், ஆனால் ஸ்மால். அடுத்த மியூஆர் லெஸ் தென் சொன்னோமா, இங்கே மியூஆர் வேல்யூ சொல்லியிருக்காங்க கிரேட்டர் தென் யூனிட்டி. யூனிட்டினா 1, கிரேட்டர் தென் 1. அங்கே ரிப்பல்னு சொன்னோமா, இங்கே என்ன பண்ணோம் நீங்களே சொல்லாமே, அட்ராக்ட் பண்ணோம், அலோவ் பண்ணோம். அங்கே ரிப்பல் பண்ணிச்சு, இங்கே அட்ராக்ட் பண்ணி இழுக்கும் லைன்ஸ். அந்த பாருங்க, இங்கே ஒரு குரோமியம் எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க, யூஎம்னு போடவே ஏதோ ஒரு எலமெண்ட்டு. இப்போ நம்ம ஆன்டிபயோட்டிக் அப்ளை பண்ணால் என்ன பண்ணோம், கொஞ்சமாக அலோவ் பண்ணும். சிலது அப்படி பெண்ட் ஆகி போயிடும், ஆனால் மேக்ஸிமம் என்ன பண்ணோம், கொஞ்சம் அலோவ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 4ஆம் பாயிண்ட்டு. இப்போ பேரா வந்து என்ன பண்ணுது, கொஞ்சம் ஸ்ட்ராங், நல்ல பொருள் தான், நல்ல காந்தம் தான். ஆனால் இப்போ காந்தத்தை சூடுபடுத்தினா என்ன ஆகும், நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்களே என்கிட்ட, காந்தத்தை ஹீட் பண்ணால் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி குறையும் சார். அப்போ சசபிலிட்டி என்ன ஆகும், சசபிலிட்டி டெம்பரேச்சர் பொறுத்து இருக்குமா இருக்காதா, டேரக்ட்லி போர்ஸ்னா இன்வெர்ஸ் போர்ஸ்ங்களா,
இன்வெர்ஸ் அவ்வளோதான் 1/T. டெம்பரேச்சருக்கு இன்வெர்ஸ் பர்சனல். டெம்பரேச்சர் அதிகமாக சசோலிட்டி குறைஞ்சிட்டே வரும். ஓகேங்களா, குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹை டெம்பரேச்சர் போனால் காந்த பண்பை இழந்துட்டு பேராவை என்னவா மாறிடும், டயாவாக மாறிடும். அதனால் காந்தத்தை சூடுபடுத்தக்கூடாது. சரிங்களா, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து இந்த கிராஃப் மாதிரி வரைஞ்சி பார்க்குறாங்க. டெம்பரேச்சர் வெர்சஸ் சசபிலிட்டி கிராஃப் வரைஞ்சால் எப்படி வருது? ஆக்சுவலி இப்படி நேராக கீழே இறங்கணும், ஆனால் இப்படி போகுது. ஒரு பர்டிகுலர் லெவலில் ரீச் ஆச்சு டயாவாக மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி ஏதோ ஒரே லெவலாக இருக்கும். அதனால் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கிராஃப் பார்த்துங்க. இந்த டேலிவோஸ் ஈக்குவலாக பார்த்தோன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வருமா, அதனால் C/Tன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கியூரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சவர் கியூரிமா, அதனால் இதை கியூரிலான்னு கூட சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் சசோலிட்டி குறையும். இதுதான் கியூரிலா. அதை நோட் பண்ணிங்க. சரிம்மா, இதான் பேரா. எக்ஸாம்பிள் சொன்னால் யூஎம் எல்லாமே வந்துடும். எக்ஸாம்பிள் வந்து யூஎம், குரோமியம், பிளாட்டினம், அலுமினியம் அதெல்லாம் வந்துடும். ஆக்சிஜன் வந்துடும். பேரால டவுட் இருக்காதோ? ஓகே, வேறு ஏதாவது பாயிண்ட் மிஸ் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன். ஏன்னா டயால இன்னும் பாயிண்ட் சொல்லணும். நான் முதல்ல முடிச்சுக்கிறேன், அந்த கம்பேரிசன் முடிச்சுன்னு நான் சொல்கிறேன். அடுத்தது ஃபெர்ரோமா. சரி, இப்போ காந்தம் இருக்குல்ல, எதில் நல்லா ஓட்டும்னு நினைக்கிறேன்? எந்த பொருளில் நல்லா ஓட்டும்? இரும்பு நிக்கல்லாம் சொல்லுவோம். நிக்கு ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஸ்ட்ராங் எலமெண்ட் எல்லாமே இங்கே வந்துடும்மா. நிக்கு. ஃபெர்ரோனா நிற்குமா, அதாவது நிக்கல், அயானு, கோபால்ட். வியூ தெரியுதாம்மா? டிஸ்பிளே எனக்கு சரியாக பிளராக தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? ஓகேம்மா, இல்லாட்டி ஜூம் பண்ணி கூட பார்த்துக்க. நீங்கள் நிக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. ஃபெர்ரோ, நிக்கல், அயானு, கோபால்ட்டு இது எல்லாமே ஸ்ட்ராங் எலமெண்ட்டுமா. இதெல்லாம் நேச்சுரலாகவே கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் மெட்டீரியல். இப்போ இரும்புலாம் நேச்சுரலாகவே காந்தமாக தான் இருக்கும். ஓகேவா, அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, கீழேருந்து ஒரு பொருள் எடுக்கிறோம், அதாவது ஒரு அயான் எடுக்கிறோன்னா அதில் நேச்சுரலாகவே டைபோல் மவுண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் டொமைன் தியரின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கம்மா. அங்கே வந்து எலக்ட்ரான் என்ன சொன்னோம் நம்ம, இது வந்து ஆர்பிட்டல் மோஷனு, இது ஆர்பிட்டல் ப்ளஸ் ஸ்பின்னு சொன்னோம். இது நேச்சுரலாகவே இருக்குது. ஏன்னா இதில் நிறையா டொமைன் வரைகிறாங்க. டொமைன் என்னம்மா, ஒரு சின்ன ஏரியான்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு காப்பர் எடுத்துருக்கேன், ஒரு காப்பருங்கிறேனே கோபால்ட்டு, இல்லை ஒரு இரும்பு ராடு எடுத்திருக்கேன். இந்த இரும்பு ராடில் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி டொமைன் கோடு வரைஞ்சிருங்க. ஒரு இமேஜினரியாக வரைங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எங்கேயா பார்த்த மாதிரி இருக்குமே பயாலஜியில். சரி, ரைட்டு. சரி, இந்த மாதிரி ஒரு டொமைனாக ஏரியா சின்ன வரைஞ்சிங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, ஒவ்வொரு டொமைனும் ஒரு விதமான டைபோல் மொமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஏரோ மார்க் போட்டு பாருங்கள். ஏரோ மார்க் எதை சொல்லுது? டைபோல் மொமெண்ட்டை சொல்லுது. அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரே டைபோல் மொமெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரே டைபோல் மொமெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த ஏரியாவும். ஓகேவா, ஆனால் என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு டைரெக்ஷனில் இருக்குமா. அப்போ நம்ம மற்ற டயாவா பேராவை விட ஃபெர்ரோ வந்து பெஸ்ட்டு. ஏன்னா இதில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் நெட் வேல்யூ இங்கேயும் என்னது தான், இங்கேயும் நெட் வேல்யூ என்னது, ஏன்னா ஒவ்வொரு டொமைனும் ஒவ்வொரு டேரக்ஷனில் இருக்குது பாருங்கள். இதில் மேக்னெட்டிக் மொமெண்ட்டு ரைட்டில் இருக்குது, இதில் லெஃப்ட்டில் இருக்குது. அப்போ 0 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நெட் வேல்யூ 0 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த 3 பேரில் பெஸ்ட்டாக இருக்குன்னா ஃபெர்ரோ தான். எஃப் ஃபார் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஃபெர்ரோ. ஓகேவா, ஏன்னா இதில் டொமைனாக அலைனாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணால் போதும், இப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறீங்க. அங்கே என்ன சொன்னேன், நம்ம அப்ளை பண்ண டைரக்ஷன் அலைன் ஆச்சா, இங்கேயும் அதே மாதிரி தான் ஆகும். ஆனால் ஃபுல்லாகவே ஆயிரும், மேக்ஸிமம் ஃபுல்லாகிடும். அது எப்படி சொல்கிறாங்கன்னா, டொமைன் தியரி வச்சு சொல்கிறாங்க. அப்போ டொமைனோட சைஸ்லாம் பெருசாகுமா, அதாவது வேறு டேரெக்ஷனில் உள்ளது அலைன் ஆகி ஒரே டேரக்ஷன் வரும். அதாவது 2 விதமாக அலைன் ஆகுன்னு சொல்கிறாங்க. நான் எங்கேன்னு சொல்லவா, 145 படம் இருக்கா, 3.20 படம் இருக்குது பாருங்கள். எல்லா டேரக்ஷனில் உள்ளது ஒரே டேரக்ஷன் அலைன் வச்சு பாருங்கள். அதாவது இப்போ ஃபெர்ரோக்கு நான் இப்போ எக்ஸாம் வைக்கிறேன், 100க்கு 100 எடுக்குது உங்களை மாதிரி. இப்போ நம்ம கிளாஸை பொறுத்தவரை நீங்கள்லாம் ஃபெர்ரோ மேக்னெட்டிக்கு. நம்ம கிளாஸில் பேராகவும் இருக்காங்க. நம்ம கிளாஸ் வராமல் இப்போ கட் அடிச்சிட்டாங்க பாருங்க, அவங்க பேரா வராமலே இருக்க மாதிரி அவங்களாம் டயா. சரிங்களா, ஸோ இப்போ நீங்கள்லாம் ஃபெர்ரோவில் இருக்கீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் என்ன ஆகுது, பயங்கரமாக லைன் ஆகுது பாருங்கள். சரி, ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி அவன் சொல்கிறான்னா, 2 கேஸ் சொல்கிறான். ஒன்று வந்து டொமைன் சைஸ் பெருசாகுமா, டொமைன் சைஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொன்று வேறு டேரெக்ஷனில் உள்ளது, அதாவது சேம் டேரெக்ஷனில் இருக்கிறது பெருசாகுமா, வேறு டேரெக்ஷனில் உள்ளது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா
டார்க் ஆக்ட் ஆகி அலைன் ஆகுது. சேம் டைரெக்ஷனாக அதை சைஸ் பெருசாகும், வேறு டைரெக்ஷனாக என்ன ஆகிரும் அலைன் ஆகும்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் உள்ளது அலைன் ஆகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. அது 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 145ல் இந்த டயக்ராம் கீழே கொடுத்துருக்காங்க. நமக்கு இதெல்லாம் எதுவுமே தேவைடா. இது வந்து என்ன பண்ணுதுன்னா டெஸ்ட் வச்சா 100க்கு 100 எடுக்குது. இப்போ அதே நான் யூனிஃபார்ம் ஆன்டிஃபீல்டு அப்படியே கம்பேரிஷன் தான். நீ வேணால் இந்த வீடியோவை திருப்பி ப்ளே பண்ணி கேட்டுக்க, ஏதாவது உனக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா. தனித்தனியாக பார்க்கும்போது சூப்பராக புரியும், சேர்த்து பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போ நான் யூனிஃபார்ம் ஆன்டிஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அங்கே என்னம்மா சொன்னோம், ஃபஸ்ட் இதில் வீக்கர் டு ஸ்ட்ராங்கர்னு சொன்னோமா, சாரி ஸ்ட்ராங்கர் டு வீக்கரு, இது வீக்கர் டு ஸ்ட்ராங்கர், இதுவும் என்ன தான் வீக்கர் டு ஸ்ட்ராங்கர், இதுவும் நல்லா அலைன் ஆகும் அப்படின்னு இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ 1 மார்க்கில் இப்படி கூட கேட்கலாம், டொமைன் தியரி வச்சு எந்த ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, டயாவா பெராவா ஃபெர்ரோவா? ஃபெர்ரோ. ஓகேங்களா? பார்த்துங்க. இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபெர்ரோ. சொல்லுமா, சசபிலிட்டி எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். கம்மியாக இருக்குமா வேல்யூ அதிகமாக இருக்குமா? லார்ஜ். அவ்வளோதான், லார்ஜ் வேல்யூ. அதாவது 100க்கு 100 மார்க் எக்ஸாம் வைக்கிறான், இவன் 10 மார்க் தான் எடுத்தான் வேஸ்ட்டு, இவன் 30 மார்க் எடுத்தான் ஆவரேஜ், அவன் 100க்கு 100 பெஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்த 2வது ரிலேட்டிவ் பெர்மிட்டி எப்படி சொன்னோம், அதே தான், கிரேட்டர் தென் 1 தான். இல்லை லார்ஜ்னு கூட நீ போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அங்கே மேண்டிபிள் லைன் ரிப்பல் பண்ணிச்சு, அலோவ் பண்ணிச்சு. இங்கே என்ன பண்ணோம், ஸ்ட்ராங்லி அலோவ், எல்லாத்தையும் ஸ்ட்ராங்லி அட்ராக்ட் பண்ணுமாம்மா. அங்கே வந்து ஜஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணோம், அவ்வளோதான். இங்கே வந்து ஸ்ட்ராங்லி அட்ராக்ட், ஹெவியான காந்தம். ஓகேவா? அடுத்து 4வது டெம்பரேச்சர். அங்கே இண்டிபெண்டன்ட் சொன்னோம், இங்கே இன்வெர்ஸ் போர்ஷனல், இங்கே என்ன தான், இங்கேயும் இன்வெர்ஸ் போர்ஷனல் தான். அப்போ டெம்பரேச்சர்